கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம். சங்கீதம் 22:26. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். The meek shall eat and be satisfied. They shall praise the Lord that seek him. Your heart shall live forever. எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வராக. அவர்கள் இருதயம் என்றென்றும் வாழ்வதாக. ஆமென். இன்றைய தியான வசனம் ஒரு ஆழமான ஆறுதல் வசனம். இது தேவனை தேடுகிறவர்களின் ஆசீர்வாதத்தையும் அவர்களின் உள்ளார்ந்த திருப்தியையும் நித்திய நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். நேற்றைய தினத்தில் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்றும் அவரை விட்டுவிட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார் என்றும் தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். முதலாவது, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் என்று கூறப்பட்டிருப்பதை கவனியுங்கள். சாந்த குணம், மீக்னஸ் என்பது தாழ்மையும் தேவனை சார்ந்த மனதையும் குறிக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் உலக பொருட்களால் அல்ல, தேவன் அருளும் கிருபையால் திருப்தி அடைவார்கள். இது ஆன்மீக பசியை தேவன் நிறைவேற்றுகிறார் என்பதை காட்டுகிறது. தேவனை சார்ந்த மனம், இது நேற்றைய வசனத்தின் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் என்பதை நினைவுபடுத்துகிறது. நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நம் ஆன்மீக பசியை தீர்த்து நம்மை திருப்தியடைய செய்வார். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று சொல்லி இருப்பதை கவனியுங்கள். தேவனை உண்மையாக தேடுகிறவர்கள் அவரை அனுபவிப்பார்கள். அவரது அன்பை ருசித்தவர்களால் அவரை துதித்து போற்றி பாடி நன்றி கூறாமல் இருக்கவே முடியாது. இதை ஒப்புக்கொள்கிறீர்களா? உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள். இது சரீர வாழ்க்கையை அல்ல, ஆவிக்குரிய நித்திய ஜீவனை குறிக்கிறது. தேவனோடு இணைந்த இருதயம் அழிவது இல்லை. நித்திய காலமாய் எப்போதும் அவர் சமூகத்தில் அவரை துதித்து கொண்டே இருக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம். அணு தினமும் அவர் சமூகம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசிக்க அவருடைய அன்பு எவ்வளவு தூய்மையானது என்பதை உணர முடியும். அந்த அன்பை ருசிக்க நம்முள் அந்த அன்பு ஆராய் பெருகி நம்மை சுற்றி உள்ளவர்கள் மீதும் பாயும். அவர்களும் தேவ அன்பை ருசிப்பார்கள். தேவனை அனுபவிப்பவரே உண்மையான திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீதியின் மேல், தேவாதி தேவனின் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களும் மற்றவர்கள் மேல் கருசனையுடனும் தாழ்மையுடனும் இருப்பவர்களும் பாக்கியவான்கள், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே,
நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று கூறுவதை ஏசாயா 55:1 வாசிக்கிறோம். ஆத்தும தாகத்தோடு இருக்கிறவர்கள் ஜீவ தண்ணீராம் இயேசுவண்டை வாருங்கள். பசியோடு இருக்கிறவர்கள் ஜீவ அப்பமாகிய இயேசுவண்டை வாருங்கள். அவர் ஜீவ தண்ணீரையும் ஜீவ அப்பத்தையும் இலவசமாக தர நம்மை அன்போடு அழைக்கிறார். பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீங்களா? ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், தாகம் அடையான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 6:35 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் சாந்தம், ஆசீர்வாதத்தின் கதவு. தாழ்மையான இருதயத்தில்தான் தேவன் கிருபையை ஊற்றுகிறார். தேடுதல் ஆன்மீக வளர்ச்சியின் பாதை. தேவனை தேடுவது ஒரு நாளின் செயல் அல்ல, வாழ்க்கை முழுவதும் தொடரும் பயணம். திருப்தி உலகத்தால் அல்ல, தேவனால். உலகம் தற்காலிக மகிழ்ச்சி தரும், தேவன் நிரந்தர திருப்தி தருகிறார். துதி அனுபவத்தின் வெளிப்பாடு. தேவனை உணர்ந்தவர் துதிக்காமல் இருக்க முடியாது. நித்திய வாழ்வு உண்மையான பரிசு. தேவனோடு இணைந்த வாழ்க்கை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். Today's verse teaches that the humble will be spiritually satisfied by God. Those who sincerely seek Him will experience Him and respond with praise. God alone fills the deep hunger of the human heart, and those who are connected to Him will have eternal life. Seek God humbly, be satisfied, praise Him, live eternally. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அப்பா, சாந்த குணமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்மை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் தேடுகிற கிருபையை அருள வேண்டுகிறோம். உம்முடைய சந்நிதியில் உண்மையான திருப்தியை அனுபவிக்கச் செய்ய வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கை உம்மை துதிக்கும் வாழ்க்கையாக இருக்கட்டும். நித்திய ஜீவ நம்பிக்கையில் நிலைத்திருக்க உதவி செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.